அஸ்ஸலாமலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரைடே மார்னிங் காலையில மட்டன் கடைக்கு போய் போட்டி வாங்கிட்டு வந்துட்டேன். ரொம்ப நாள் ஆச்சு ஆட்டுக்குடல் செஞ்சு, அதனால இன்னைக்கு செய்யலாம்னு கிளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். போட்டியை கிளீன் பண்றது தான் ரொம்ப பெரிய வேலை. கிளீன் பண்ணிட்டோம்னா ஈஸியா செஞ்சிடலாம். முதல்ல போட்டியோட மேல் பகுதியை சின்னதா கட் பண்ணிட்டேன். அப்புறமா அதுக்குள்ள இருக்கிற குடல் பகுதியை தொடக்க குச்சியால உள்ள விட்டு வெளிப்புறமா எடுத்தோம்னா அதோட அழுக்கெல்லாம் போயிடுது. அதே மாதிரி எல்லாமே செஞ்சு வச்சுட்டேன். இப்ப 4-5 தண்ணியில கழுவியும் வச்சுட்டேன். இப்ப கொதிக்கிற தண்ணி போட்டு 10 நிமிஷம் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறமா குடல் எல்லாமே சின்னதா கட் பண்ணிட்டேன். இப்போ ஒரு பாத்திரத்துல கிளீன் பண்ண போட்டி எல்லாமே போட்டு அடுப்புல வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு போட்டி கொதிச்ச பிறகு அதோட தண்ணி எல்லாமே நல்லா சுண்டின பிறகு எடுத்து வச்சிருங்க. இப்போ போட்டி குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு தேங்காய் அரைக்கும் போது பட்டை லவங்கம் போட்டு அரைச்சு வச்சுக்கோங்க. இப்போ குக்கர்ல எண்ணெய் போட்டு 4 வெங்காயம் 4 பச்சை மிளகாய் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு வதக்கிக்குங்க. இஞ்சி பூண்டு 2 ஸ்பூன் அப்படியே போட்டியும் சேர்த்துட்டு 4 தக்காளி கட் பண்ணது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மஞ்சள் தூள் மிளகாய் தனியா சேர்த்து அரைச்சது 2 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மசாலா வாசனை போற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிட்டு அரைச்சு தேங்காய் போட்டு போட்டி வேகிற அளவுக்கு கொஞ்சம் அதிகமாவே தண்ணி போட்டுக்குங்க. போட்டி கொஞ்சம் லேட்டா தான் வேகும். இப்போ குக்கர் மூடி விசில் போட்டு 8 இல்லைன்னா 9 விசில் விட்டு விடுங்க. பிரஷர் போன பிறகு எடுத்து பாருங்க போட்டி வெந்துருச்சான்னு. அப்படி வேகலைன்னா இன்னும் 2 விசில் விட்டுருங்க. கடைசியா கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு எடுத்து சாப்பாடுக்கு சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அஸ்ஸலாமலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஈவினிங் தான் vlog எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். டீ போட்டு குடிச்சிட்டு ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் அயன் பண்ற வேலை இருந்தது. அயன் பாக்ஸ் 1 வீக்கா ரிப்பேர் ஆயிடுச்சு. சர்வீஸ்க்கு கொடுத்துருக்கேன். அயன் பண்ற துணி வேற நிறைய சேர்ந்துருச்சு. எப்படி அயன் பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போதான் ஜஸ்னிக் இன்ஸ்டா பேஜ்ல இருந்து மேஜிக் ஸ்ப்ரே வாங்கியிருந்தேன். இந்த ஸ்ப்ரே வச்சு எல்லா ட்ரெஸ்ஸையும் அயன் பண்ணிக்கலாம். அவங்களே ஸ்ப்ரே கன்னும் கொடுத்துடுறாங்க. ஷர்ட் மேல ஸ்ப்ரே பண்ணிட்டு கையால தேய்ச்சோம்னா ஷர்ட்ல இருக்கிற சுருக்கம் எல்லாமே போயிடுது. இதே மாதிரி நீங்க எங்கேயாவது வெளியில போறீங்கன்னா இந்த ஸ்ப்ரேவை பேக்ல எடுத்துட்டு போறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும். இந்த மேஜிக் ஸ்ப்ரே 40 ட்ரெஸ்ஸஸ்க்கு யூஸ் பண்ணலாம். இது ரொம்பவே டிராவல் ஃப்ரெண்ட்லியா இருக்கு. ஷர்ட் ஃபுல்லா ஸ்ப்ரே பண்ணிட்டேன். கையால பிரஸ் பண்ணி நல்லா தேய்ச்சோம்னா சூப்பரா அயன் பண்ண மாதிரியே ஆயிடுச்சு. அடுத்தது என் குர்த்தியில ட்ரை பண்ணியிருந்தேன். குர்த்தி முழுக்க ஸ்ப்ரே பண்ணிட்டு கையால பிரஸ் பண்ணி இழுக்கும் போது சுருக்கம் எல்லாமே போயிடுது. டிராவல் பண்ணும்போது அயன் பாக்ஸ் எல்லாம் கேரி பண்ண முடியாது. ஆனா இந்த ஸ்ப்ரே ரொம்பவே ஈஸியா இருக்கு கேரி பண்றதுக்கு. உங்களுக்கும் இந்த மேஜிக் ஸ்ப்ரே வேணும்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் பேஜும் டேக் பண்றேன். செக் பண்ணி பாருங்க. பாய்.